ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் போகிறோம். நம்ம இதுவரை படித்ததுலேருந்து கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஆட் ஈவன் கண்டுபிடிச்சோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து போயிட்டு எத்தனை ஆட் நம்பர் இருக்குது எத்தனை ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல லெட் ஆட் கவுண்ட் அப்படின்னு நான் சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இது 0ல் ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஏன் லெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆட் கவுண்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கான்ஸ்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி கேமல் கேஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், நான் வந்து கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஈவன் கவுண்ட் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்பர், ஸோ எந்த நம்பர்னால் ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுக்கிறேன். ஸோ எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். லெட் என் நம்பர் ஃபைனல் நம்பர் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வரை அப்படின்னா 1000 வரை. ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஸ்டார்ட் நம்பர் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல செக் பண்ண தேவையில்லை. செமிகோலன் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் நம்பர். ஸோ இந்த 500 அப்படிங்கிறது வந்து 1000 கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். அது வர மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு கோலன் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் நம்பர் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்படி இன்னொன்று சொல்லித்தரேன். ஸோ இஃப் ஸ்டார்ட் நம்பர் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0னா நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஈவன் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவன் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈவன் கவுண்ட் ப்ளஸ் 1 இந்த மாதிரி கூட நான் எழுதிக்கலாம். ஸோ இதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். நமக்கு வந்து 3 டைப்பான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா அது வந்து ஆட் நம்பராக தான் இருக்கணும். ஐ மீன் இந்த இடத்துல நம்ம ஈவன் நம்பர் செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆட் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஆட் கவுண்ட் ப்ளஸ் நான் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி கூட வேண்டாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா console.log the count of even numbers between நமக்கு தெரியும் இந்த இடத்துல 500 தான் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ 500 to 1000 is அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கம்மா கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஈவன் கவுண்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஈவன் கவுண்ட் வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங்கை கூட நீங்கள் எந்த ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணாலும் ஐ மீன் கன்கேட்டினேஷன் பண்ணாலுமே இது மொத்தமும் ஸ்ட்ரிங் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரிங் ஆனதுக்கப்புறம் பேக் இன் த ப்ரௌசர் த கவுண்ட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 500 to 1000 இஸ் 251. ஸோ இந்த இடத்துல கேப் விட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வரும். 251 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ப்ளஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கன்சோலில் யூஸ் பண்ணும்போது நம்ம கமா கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்பராக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு, இந்த இடத்துல நம்பராக இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி console.log the odd count between 500 to 1000 is என்னது odd count. ஸோ பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு வந்து 250 இருக்குது ஆட் கவுண்ட்டு, 251 வந்து ஈவன் கவுண்ட்டு. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து மேனுவலாக தான் டைப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல இப்போ நான் 501ன்னு சேஞ்ச் பண்ணேன்னா நான் ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல போயிட்டு 501ன்னு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 500 இன்னும் அப்படியே இருக்குது. நான் எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்போ தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை எப்படா இங்கே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டபுள் கோட்ஸை முடிச்சுட்டு திரும்ப ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸ்டார்ட் நம்பர் மறுபடி ப்ளஸ் கொடுத்து மறுபடி ஒரு கோட்ஸ் சிங்கிள் கோட் மீன் இப்படி வச்சுப்போம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் இது வந்து ஒரு நம்பரு, மறுபடியும் ஒரு ப்ளஸ் கொடுத்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன், மறுபடியும் ஈவன் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு வந்து இந்த இடத்துல 1001 அப்படின்னு சொல்லி வருது.
ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். எங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம்? இந்த இடத்துல. ஸோ இந்த லூப் அவுட் வெளியில் வரும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 1001 இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இது ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லெட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் நம்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் நம்பர் செக் பண்ண மாட்டேன், ஐ அதை தான் செக் பண்ணுவேன். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போதும் நான் வந்து ஐயை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுவேன். அட் த சேம் டைம் நான் கண்டிஷன் செக் பண்ணும்போதும் ஐயை வச்சு தான் செக் பண்ணுவேன். ஸோ பேக் இந்த ப்ரௌசர் பார்த்தோன்னா எனக்கு 501 நான் இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த வேல்யூ வந்து எனக்கு அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. லெட் ஐ ஈக்குவல் டு நம்ம திரும்ப 500 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நமக்கு 501 ஐ மீன் இந்த இடத்துல 500 வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே வேரியபிளை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டோம். எந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும், எந்த நம்பரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதனால் இது வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கு, திரும்ப ஒரு வேரியபிள், திரும்ப ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த இடத்துல வேரியபிள். ஸோ இதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா ES6 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்கில் நான் வீடியோவோட இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பேக் டிக் அதுக்கு வந்து வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பேக் டிக் அப்படின்னா என்னென்னா இந்த கீபோர்டில் லெஃப்ட் சைடு ஓரமாக எஸ்கேப் பட்டன் இருக்கும். ஸோ அந்த எஸ்கேப் பட்டனுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் தான். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து டில்டுன்னு சொல்லுவாங்க, இந்த சிம்பிள் கிடையாது, ஜஸ்ட் இந்த இருக்கக்கூடிய அந்த சிம்பிள். ஸோ இது தெரியலை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஜூம் இன். ஸோ ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு கோடு மாதிரி மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா பேக் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பேக் இன் த கோட். ஓகே, இது விசிபிளாக இருக்குமா? இல்லை ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இதே இதை நான் திரும்ப எழுதுகிறேன். console.log இது வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த கவுண்ட் ஆஃப் இப்படி நான் சிம்பிளாக காட்டுறேன். எனக்கு வந்து சேம் நான் என்ன பிரிண்ட் பண்ணால் அதே தான் வருது. ஸோ த கவுண்ட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன். ஸோ இந்த இடத்துல நான் ப்ளஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா ஒரு டாலர் சிம்பிள் போட்டு இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எந்த கோடிங் வேணாலும் நான் எழுதிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். எழுதிட்டு இதுக்கப்புறம் 2000 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாலர் சிம்பிள். ஸோ இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இதுக்குள்ள ஈவன் கவுண்ட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எழுதுவேன். ஓகே, இது கொஞ்சம் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கட்டும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு கன்கேட்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரே ஸ்ட்ரிங்காகவே நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு அதே தான் வருது. ஸோ இங்கே எப்படி நான் கொடுத்தனோ அதே தான் எனக்கு வந்து இங்கேயும் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இதான் வந்து நம்ம இதில் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம கண்டிஷனல் பார்த்தோம் போன வீடியோவில். அந்த வீடியோவில் நான் வந்து இஃப் போட்டு எல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே நான் எல்ஸ் யூஸ் பண்ணாமல் இஃப் மட்டுமே யூஸ் பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் விட்டுட்டேன். அது ஏன் விட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த அடிஷ்னல் ஸ்டெப்ஸில் முதல் என்ன பார்த்தோம், கவுண்ட் அண்ட் ஈவன் கவுண்ட். ஸோ இதை பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக் டிக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ பேக் டிக்ஸ் இது வந்து டெம்ப்ளேட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். நான் வந்து ஃப்யூச்சரில் போக போக ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து இஃப்னு யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்காக நம்ம இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா print the numbers divisible by 2 or 5.
ஒன்று 2ஆல் இருக்கக்கூடிய நம்பரை பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா 5ஆல் இருக்கக்கூடிய நம்பர் தான் பிரிண்ட் பண்ணணுமே தவிர ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகும், அட் த சேம் டைம் 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணுமே தவிர இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்பர் வச்சுக்கிறேன், லெட், இல்லைனா நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் லூப்பில் லெட் ஐ ஈக்குவல் டு எங்கேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2, ஸோ ஐ லெஸ் தென் 100, இல்லைனா ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு 100, ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ இதுக்குள்ளே இஃப் ஐ டிவிசிபிள் பை 2 ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா console.log, இல்லைனா இந்த இடத்துல ஒரு கவுண்ட் ஒன்று வச்சுக்கலாம். லெட் இந்த 2 வந்து 2 கவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகும். லெட் 5 கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லெட் டோட்டல் கவுண்ட், அப்போ இந்த 2லேருந்து 100 வரை எத்தனை நம்பர் இருக்குது அதை நம்ம இது பண்ணுறதுக்காகவும் ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், எதுனா 2 கவுண்ட். இஃப் ஐ வந்து 5 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா 5 கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா டோட்டல் கவுண்ட்டை ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா console.log, ஃபஸ்ட்டு டோட்டல் கவுண்ட், இதுக்கப்புறம் 2 கவுண்ட், five count. ஸோ பேக் இன் த ப்ரௌசர் நமக்கு வந்து 99 நம்பர் இருக்குது. எங்கேருந்து அப்படின்னா 2லேருந்து 100 வரை இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னா 99 நம்பர். எப்படி 99 நம்பர் அப்படின்னா இந்த 2வும் இன்க்ளூட் ஆகும், இந்த 100ம் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து 99 நம்பர் இருக்குது. அதே மாதிரி 2 கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 50 நம்பர் இருக்குது. ஸோ இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்ட் தான். ஆனால் 5 கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 20 கவுண்ட் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆனால் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 2 ஆர் 5 தான். ஒன்று 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2ல் மட்டும்தான் கவுண்ட் ஆகணும். ஸோ 5ல் மட்டும்தான் டிவிஷன் ஆகுது அப்படின்னா அந்த 5ல் மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ இது அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். என்னென்னா கவுண்ட் மட்டும் பண்ணாமல் என்னென்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் 2 அரே அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு எம்டி அரே. அதே மாதிரி லெட் 5 அரே இஸ் ஈக்குவல் டு எம்டி அரே. ஸோ இந்த இடத்துல கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2 அரே ஆஃப் 2 கவுண்ட், ஏன்னா நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால மொதல் வேல்யூ வந்து 0ல் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிரும். ஸோ இங்கே 2 கவுண்ட் வந்து 0ல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 0ல் என்ன இருக்கணும் அப்படின்னா அது ஐயோட வேல்யூ இருக்கணும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது வந்து 1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். ஸோ டைனமிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். 5 அரேன்னு சொல்லி ஒரு அரே வச்சுருக்கேன். ஸோ 5 அரே ஆஃப் 5 கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வந்தேன், இல்லைனா ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2லேருந்து 100 வரக்கூடிய நம்பர்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 2ஆல் டிவிஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம 2 கவுண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல்லா நம்பர்ஸையுமே ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா 2 கவுண்ட்டுன்னு சொல்லிவிட்டு console.log 2 அரே அதையும் சொல்லி நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி 5 அரே அதையும் நான் என்ன பண்ணேன்னா 5 அரே. ஸோ பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு 50 நம்பர்ஸ் வந்துருச்சு. எங்கே பார்த்தோன்னா 2ல் ஆரம்பித்து 2, 4, 6, 8 இது எல்லாமே 2ஆல் டிவிஷன் ஆகக்கூடிய நம்பர்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5ஆல் டிவிஷன் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 20 இருக்குது. ஸோ இது 20 என்னென்ன நம்பர்னு பார்த்தோம்னா 5, 10, 15, 20. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்கேயும் 10 வந்திருக்கு, இங்கேயும் 10 வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ரிப்பீட் ஆக வேண்டாம். ஸோ இங்கேயும் 20 வந்திருக்கு, இங்கேயும் 20 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், எல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் இஃப்னு போட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஜஸ்ட் ஒரு எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கே 50 அப்படியே தான் இருக்குது, ஆனால் இங்கே 20 வந்த இடத்துல இப்போ வந்து 10 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 20ன்னு வருது, 5, 10, 15, 20ன்னு வருது. இதே இடத்துல நான் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு வந்து 5, 15, 25 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் இந்த இடத்துல நம்ம இன்னொரு பிளாக் வந்து ரன் பண்ண போகிறோம். இந்த பிளாக்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் என்ன வச்சுக்கலாம், நார்மல் கவுண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி லெட் நார்மல் அரே. ஸோ இது ரெண்டுலேயும் டிவிஷன் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ அதை வந்து எல்ஸ் பிளாக்ல கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்காம கொடுத்தேன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ நான் இந்த இடத்துல எல்ஸ் பாட்டே கொடுக்காம, ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்ஸ் பாட் கொடுத்து காட்டுறேன், அப்புறம் கொடுக்காம எப்படின்னு காட்டுறேன். ஸோ நார்மல் அரே ஆஃப் நார்மல் கவுண்ட். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நார்மல் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம அதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.log நார்மல் கவுண்ட் console.log normal array. ஸோ பேக் இன் த ப்ரௌசர் நமக்கு வந்து 39 நம்பர் இது ரெண்டுலேயுமே மேட்ச் ஆகாமல் வந்திருக்கு. ஸோ என்ன நம்பர் அப்படின்னா 3, 7, 9, 11, 13, 17, 19, 21 இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் எதுவுமே இந்த இதில் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஆட் நம்பராக இருக்கும். ஆட் நம்பர்லேயுமே இந்த 15, 25, 35 இந்த 5 இது எல்லாமே இன்க்ளூட் ஆகாது. ஸோ இது வந்து மொத்தம் 39 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா 50, 39, 89, 99 நம்பர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒரு வேளை நான் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல எல்ஸ்ன்னு எந்த ஒரு கீவேர்டுமே யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகுங்கிறதையும் பார்க்கலாம். இதை எடுத்துட்டேன், இதையும் எடுத்து விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், எல்ஸ் எடுத்து விட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு இந்த இடத்துல 99 ஃபுல்லாகவே வந்துருச்சு. 2, 3, 4, 5ன்னு இருக்குது எல்லா நம்பருமே எனக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல 50, இந்த இடத்துல 20. ஸோ எல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அப்படியே கோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டியதாக வரும். இப்போ நம்ம நம்பர் கொடுத்து இருக்க ஆட் நம்பரை ஃபுல்லாக தனியாக எடு, இருக்க ஈவன் நம்பர் ஃபுல்லாக தனியாக எடு. நம்ம இந்த இடத்துல ஆட் நம்பர் ஈவன் நம்பரையும் கவுண்ட்டு தான் பண்ணோம், ஆனால் இனிமேல் ஸ்டோர் பண்ணிக்கல. ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு வேல்யூ வந்தால் கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டைனமிக்காக அரேஸில். ஸோ இப்போ இந்த அரேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டணும். இப்போ அந்த அரேஸில் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எந்த இடம்னு பார்த்தோம்னா இந்த 2 அரேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 அரே வந்து நான் இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த 2 அரே மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு வந்து 2 அரேஸ் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இதோட லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, இதோட இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் எங்கே இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு 50ன்னு சொல்லி தெரியுது, அதனால நம்ம டேரெக்டாக 50 யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இதோட லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் அரே லென்த் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 2 அரே ஆஃப் லென்த். இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை வேண்டாம் அப்படின்னா டாட் லென்த் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஏன் அப்படின்னு நானே சொல்லியிருந்திருப்பேன் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணால் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லெட் I ஈக்குவல் டு 0. ஏன்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கே தெரியும். இந்த I வந்து லெஸ் தென் அரே டாட் அரே லென்த். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஈக்குவல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பார்த்தோன்னா console.log டேரெக்டாக நம்ம ஐன்னு பிரிண்ட் பண்ணாமல் அந்த 2 அரேயில் இருக்கக்கூடியது 2 அரே ஆஃப் I இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பேக் இன் த ப்ரௌசர் பார்த்தோன்னா எனக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே பிரிண்ட் ஆகும். ஸோ 2ல் ஆரம்பித்து 100 வரை இருக்குன்னா 2ல் ஆரம்பித்து 100 வரை இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த இடத்துல ஏன் நான் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அரேயோட லென்த் வந்து 50 தான். ஆனால் அதோட இண்டெக்ஸ் வந்து 49 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அன்டிஃபைன்டுன்னு சொல்லி வேல்யூ வரும். ஏன்னா அரேஸில் 50வது இடத்துல ஒன்றுமே இல்லை. ஓகேவா? அதனால இந்த இடத்துல ஈக்குவல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒருவேளை நான் ஈக்குவல் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா இதை 1 ஆக்கிடுங்க. 1 ஆக்கிட்டு இந்த இடத்துல -1 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் என்னவோ சேமாக தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 0ல் ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல அந்த ஈக்குவல் மட்டும் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த அரேஸை பொறுத்தவரை நான் வேற ஒரு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா ஃபார் இன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு தான், இன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு தான். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஃபார் லூப்பில் இந்த ஃபார் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டாங்க, நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் இன் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக. மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த டாபிக் சொல்லித்தரேன். ஸோ இதே எப்படி யூஸ் பண்ணால் ஃபார் இண்டெக்ஸ் இன் டு அரே இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருவேன். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டூ அரே அப்படிங்கிறது நம்மளோட அரேன்னு நமக்கு தெரியும். ஃபாருங்கிறது கீவேர்ட். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள் மாதிரி. நம்ம இங்கே எப்படி ஐ அப்படின்னு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல லெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே ஃபைன். நான் இண்டெக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே ஒன்றும் ஆகலை. ஜஸ்ட் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணனா எனக்கு வந்து அரேயில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும், ஐ மீன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி இதை அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே இதை மட்டும் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு பேக் இந்த ப்ரௌசர் பார்த்தோம் அப்படின்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி 49 தான் முடியுது. ஸோ இங்கே கிடைக்கக்கூடியது நமக்கு வந்து இண்டெக்ஸ் தான் கிடைக்குமே தவிர வேல்யூ கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா டூ அரே ஆஃப் இண்டெக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பேக் இன் த ப்ரௌசர் இப்போ எனக்கு வரக்கூடியது வேல்யூஸ் தான் வருதே தவிர இண்டெக்ஸ் வரல. ஸோ எனக்கு இண்டெக்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா console.log index அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஸோ பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு ஜீரோ இண்டெக்ஸில் 2 இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 4, செகண்ட் இண்டெக்ஸில் 6 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேக் டிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாம். ஸோ console.log பேக் டிக் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டாலர் கொடுத்து இந்த மாதிரி கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டாலர் யூஸ் பண்ணி கர்லி பிரேஸ் கொடுத்து டு அரே ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேக் இன் த ப்ரௌசர் the value of index 0 is 2. ஸோ அதே மாதிரி the value of index 1 is 4. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ இது வந்து ஒரு புது கான்செப்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் வேரியபிளை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி அரே ஸ்பெசிஃபிக் டு அரே. அரேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபார் லூப் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மீன் ஃபாரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லூப் வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற இடங்களில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அரேஸில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்க்ரிமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. டிக்ளரேஷன் ஜஸ்ட் இது வந்து ஒரு வேரியபிள், இதுக்கு கூட நம்ம வேல்யூ செட் பண்ணல. ஜஸ்ட் இதுதான் ஒரு வேரியபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அரேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த இன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நம்மளோட இன்னைக்கு டாபிக் வந்து இவ்வளோதான். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே நம்ம அடிஷ்னல் ஸ்டெப்ஸில். ஓகே ஃபைன். ஃபார் இன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரே ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 2 டைப் என்னென்னா ஃபார் வைல்.
ஸோ இந்த ஃபார் லூப் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். 2வது நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ 3வது இன்கிரிமெண்ட் நடக்கணும் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் நடக்கணும். ஸோ இது 2ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து இன்ஃபினிட் லூப் அந்த மாதிரி ஆயிரும். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து இதுதான். செமிகோலன் வச்சு நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன், 2வது கண்டிஷன், 3வது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இதில் பிளாக் ஸ்கோப் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அது என்னன்னா இந்த ஃபார் லூப்க்கு மட்டும் உள்ளுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஐ மீன் இந்தியன் கரன்சினா இந்தியன் கரன்சி இந்தியாவுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இஃப் கண்டிஷன் மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து வைல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வைலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து லூப் தான் இருந்தாலும் இது வந்து கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணும் இஃப் மாதிரியே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேக்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பேக்டிக்ஸ் வந்து மோஸ்ட்லி டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. இவன் ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைண்டாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் பேக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தன் படித்தவங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பைத்தனில். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடமும் பேக்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்டிக்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம கோடை வந்து மல்டிபிள் லைனுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி மல்டிபிள் லைனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். அது வந்து நம்ம டெம்ப்ளேட் பார்க்கும்போது கண்டிப்பாகவே நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேக்டிக்ஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மல்டிபிள் லைனுக்கு பிரேக் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும், இஃப் மட்டும் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி தந்தேன். கடைசியாக நம்ம என்ன அரே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு, ஐ மீன் ஒரு ஃபார் லூப் பார்த்தோம். அது என்னன்னா ஃபார் இன். ஸோ இந்த ஃபார் இன் மட்டும்தான் அரே ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, அப்போ மற்ற ஒரு டேட்டா டைப்ஸ்லாம் வேறு எதுவுமே இல்லையான்னு கேட்டால் எல்லா டேட்டா டைப்ஸுமே ப்ரீடிஃபைண்டாக எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த எக்கச்சக்கத்தில் வந்து கொஞ்சமாக எடுத்து அடுத்த கான்செப்டில் அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா எக்கச்சக்கமாக சொல்லித்தர முடியாது, சொல்லித்தரணும்னா பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஆஸ் அ பிகினராக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும்தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ மீதி எல்லாமே உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்களாக தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை புரியலை அப்படின்னா கூட அது எந்த இடம் அப்படிங்கிறதுக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த டைம் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுக்குறேன். ஒருவேளை வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக ஓடுதுன்னு நினச்சிங்கன்னா ஆஸ் அ பிகினராக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு நிறைய. ஏன்னா தெளிவாக புரியணும். இப்போ அரேஸ் இப்போ ஃபார் லூப் வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் 5 நிமிஷத்தில். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் பேசிக்காக ஆரம்பிக்கும் போது நினைக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த எப்படின்னா பார்ட் 2 அது வந்து நம்ம இன்டர்மீடியட் லெவலில் போவோம். அந்த மாதிரி போகும்போது நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீடாகவே ஓட விடுற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.